பெட்டிக்குள்ள இருந்து கிடைக்கும் அதிசய தேன். Each chambers have lot of honey and he's just extracting it, cleaning with a brush. It's the second process of extraction of the honey. So you can see he's just replaced into that and he's going to stir with this one. The handle is going to rotate it and the honey is extracted. You can see over here. The honey is extracted. This is how they are just collecting the honey into the bucket of 25 kg. இப்படி கூட தேன் எடுக்கலாமா? மெல்ல வச்சிருக்கு வித்தியாசமான முறை. So guys, lovely. You can see a lot of honey in the bucket of 25 kg. சின்ன சின்ன பெட்டிகளுக்குள்ள இருந்து கிலோ கணக்குல தேன் எடுக்கும் முறை வியப்புல இருக்கு. Guys, I cannot drink the honey over there. That will be attacking me. ஹனி பீஸ் ஃபார்மிங்னா இப்படிதான் இருக்குமா? புதுசா இருக்கே அப்படின்னு தெரியாதவங்க இத பார்த்து வியப்புல ஆழ்ந்திருக்காங்க. அக்ரோட்டில் அப்படின்ற பேஜ்ல இருந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல நதியா அப்படின்ற இடத்துல தேனீக்கள் பாத்தீங்கன்னா வளர்த்து அதன் மூலமா தேன் எடுக்கிறாங்க. பொதுவா தேனீக்கள் ஏதோ ஒரு இடத்துல கூடு கட்ட அங்கிருந்து நம்ம தேன் எடுப்போம். ஆனா தேன் எடுக்கிறதுக்காகவே ஒரு ஃபார்மிங் உருவாக்கி அதன் மூலமா இப்படி தேனீக்களை வச்சு ரொம்பவே சூப்பரா தேனை தயாரிச்சு அதுல இருந்து தேன் எடுத்துட்டு இருக்காங்க. சின்ன சின்ன பெட்டிகள் மாதிரி இருக்கு. ஆனா அந்த பெட்டிகளுக்குள்ள தேன் கூடுகள் இருக்கு. தேன் கூடுகள் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா இறுதியா அதுல இருந்து தேன் எடுக்கிறாங்க. முதல்ல எடுத்து இப்படி சுத்தம் செய்யறாங்க. சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு சின்ன ட்ரம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு அதை நல்லா சுத்தி விடுறாங்க. அதுக்கப்புறமா அதுல இருந்து தேன் கிடைக்குது. அதை தொடர்ந்து அதை ஃபில்டர் பண்ணி சுத்தமான தேனை உருவாக்குறாங்க. இந்த நபர் இந்த மாதிரி தேன் எடுக்கக்கூடிய இடத்துக்கே போயிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி வீடியோவா ஷேர் பண்ணிருக்காரு. புதுசா பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் வியப்பாதான் இருக்கும். ஏன்னா தேன் பாத்தீங்கன்னா மரத்துல இருந்து எடுக்கிறதானங்க நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இதே நாங்க பெட்டிக்குள்ள இருந்து எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தோணலாம். ஆனா இந்த மாதிரியான முறை ரொம்ப நாட்களாகவே செஞ்சுட்டு வராங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.